வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட வாய்ஸ் கரகரன்னு வரும். த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் சரியில்லைன்னா கூட. சரிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும், ஷேர் பண்ணுறவங்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் என்னென்ன புது விஷயங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் விடுபடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குணாதிசயத்தை பற்றியே நம்ம பேசுவோம். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களோட ராசிக்கு என்னென்ன புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். வாங்க, மாசி மாதம் எந்த மாதிரி ஒரு நட்சத்திர அதிபதியில் எந்த மாதிரி கிரகத்தோட சாராம்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதம் பிறகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 343 டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனியோட சாராம்சம் வாங்கி சனியோட தசா இருப்பிலேயே மீன ராசியில இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் காலபுருஷ சக்கரத்தின்படி. அப்ப மேச ராசியில குரு உட்கார்ந்துடுறாரு. அதுவே 6ஆம் பாவகமான காலபுருஷ சக்கரத்தின்படி 6வது கிரகமான 6வது ராசியான கன்னி ராசியில பார்த்தோம்னா கேது உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் மகர ராசிக்கு வந்துடுறோம். அந்த மகர ராசியில பார்த்தோம்னா 4 கிரகங்கள் அடைவடைஞ்சிடுறாங்க. அந்த 4 கிரகங்கள் சொல்றப்போ பார்த்தோம்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே அங்க உட்காந்துடுறாங்க. கும்ப ராசியில சனி உட்காந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா மீன ராசியில இந்த மாசம் பிறக்க கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்றப்ப சந்திரனாகட்டும் சரி, ராகுவாகட்டும் சரி அங்க உட்காந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு சேர 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல இந்த விதமான பாவத்துல உட்கார போறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பார்த்தோம்னா 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதியே பார்த்தோம்னா சூரியன் பயிற்சி ஆயிடுவார். அந்த சூரியன் பார்த்தோம்னா மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவாரு. அப்ப சனியும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா நம்மளோட கிரகத்துல இருந்து புதனும் பயிற்சி ஆயிடுவார். அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட இவங்களோட பாவகாதிபதியான பயிற்சிகள் ரொம்ப நேரம் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசம் 25ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரன் நம்மளோட மகர ராசியில இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறப்ப அங்க இருக்கக்கூடிய புதன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி வரும். மொத்தத்திலே இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்த்தோம்னா இவங்க மட்டும்தான் இந்த விதமான கிரகத்தோட மாற்றங்கள்ல தான் இந்த மாசம் செயல்பட போகும். இப்போ மேக்சிமமா நம்ம ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்க போகுதுன்னு கடைசியா இந்த மாசம் 25ஆம் தேதிக்கு மேல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடைசியோட பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தோம்னா மகரத்துல செவ்வாய் இருப்பாரு. கும்பத்துல பார்த்தோம்னா சூரியன், சுக்கிரன், சனி இவங்க 3 கிரகங்கள் அடைவடைஞ்சிருவாங்க. கடைசியில மீனத்துக்கு பார்த்தோம்னா புதன் உட்காந்துருவாரு, ராகு உட்காந்துருவாரு. இப்போ இவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதம் கடைசியில் பரிவர்த்தனையாகி பரிகாரமாகி அங்கே அந்த இடத்துல பரிவர்த்தனை ஒரு பரிமாற்றங்களாக உட்காந்துருவார். இப்போ இவங்களோட மாற்றங்களான நினைவுகள் பார்த்தோம்னா இவ்வளோதான் விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்க போகுது. சரி, இந்த கிரகத்தோட அமைவுகள் வச்சு கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். துளாராசி கிட்டத்தட்ட இந்த துளாராசி பொது பலனாக ஒரு விஷயங்கள் பார்க்குறப்போ பார்த்தோம்னா அவங்க ரொம்ப ஒரு பிடிவாத குணமாகவும் இல்லை ரொம்ப ஓப்பன் ஒரு டைப்படாக இருக்கக்கூடிய ஒரு வலிமைகள் உண்டுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க செய்யக்கூடிய விஷயத்துல எல்லாத்துலேயுமே ரொம்ப ஓப்பன் மைண்டடாக ஒருத்தர் பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயங்கள் சரியா இருக்குவா சரியா இருக்காதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டாக செய்வாங்க. அதுவே பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா ஒரு ராஜா காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு மந்திரிகளை சுமந்து சொல்லலாம். அப்ப அந்த மந்திரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாவோட வலிமையா ஒரு புத்தி சொல்லக்கூடிய ஒரு திறமைகள் உண்டு அப்படின்னு சொன்னோம்னா கூட அவங்க செய்யக்கூடிய ஒரு சில பாவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கட்டுப்படுறவங்களுக்கே ஒரு புத்தி சொல்லக்கூடிய ஒரு வலிமையில உற்பத்தி செய்வாங்க. அப்ப அந்த விதமான மந்திரிக்கு சம்மந்தப்பட்டு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு ஆடம்பரமாகட்டும் சரி, ஒரு அறிவாகட்டும் சரி, ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தானாகவே அமைஞ்சிடும். அந்த அமையறதுக்கான சூழல்கள் பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் தான் அவங்களுக்கு உற்பத்தி செய்து கொடுக்குறாரு. அப்ப ஒரு திறமை உண்டு, ஒரு புத்திசாலித்தனம் உண்டு, அதுக்கு தகுந்தாற் போலயே ஒரு ஆடம்பரம் உண்டு, அழகு உண்டு, எப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு சூழ்நிலையை அமைக்கணுங்கிறதுக்கான திறமைகள் உண்டு. இது எல்லாமே சேர்த்து கொடுக்கக்கூடிய துளாராசின்னு சொல்லலாம்.
அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கோ இல்லை நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கோ ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு சக்ஸஸாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா எந்த விஷயமும் தடங்கள் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்தபடியே உங்களோட ராசி அதிபதியான சுக்கிரன் வந்து இந்த மாசத்துல வந்து கிட்டத்தட்ட 25ஆம் தேதி கடைசியில வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மாசம் கடைசி 25ல மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவார். அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் பாவத்துல செவ்வாய் கூடயே சுக்கிரன் சேர்ந்து உட்காருவாரு. செவ்வாய் அந்த பாவத்துல உச்ச வலிமையில உட்கார்ந்துருக்கிறார். இப்ப இவங்க 2 பேரும் இணைவுகள் ஏற்படுத்துறப்ப வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இடம், வண்டி வாகனங்கள், சொத்து பத்து, நம்மளோட சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒரு ஆடம்பரத்தை கொண்டுட்டு போய் அடுத்த ஸ்டெப்புக்கான சூழ்நிலையை உற்பத்தி பண்ணக்கூடிய வலிமையில சேர்த்து கொடுக்கும். அதே மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு குழந்தைகளோ இல்ல ஒரு குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு வலிமையில இருக்கிறவங்களோ இவங்களோட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு புத்திர பாகியத்தை சுமந்து இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு யோக பலத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய டைமாவும் மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. அப்ப ஒரு உங்களோட ராசி அதிபதிக்கு ஒரு படிக்கிற பசங்களுக்கு யோகமான உற்பத்தி பண்ணக்கூடிய டைம் இந்த மாசத்தை சொல்லலாம். தொழில் ரீதியான மாற்றங்கள் இல்லை நம்ம இருப்பு இடத்துல இருந்து மாற்றங்கள் ஆகுது, புது வீடு வாங்குறது, புது மனை புகு விழா வைக்கிறது, இல்லை புதுசா ஒரு திருமணத்துக்கான யோகத்துல போகிறது. ஏன்னா உங்களுக்கு 7ல குரு உட்கார்ந்துருக்கிறாரு. குரு வந்து நல்ல வலிமையில வக்கர நிவர்த்தியா உட்கார்ந்துருக்கிறார். அப்ப திருமண தடைகள் நீங்கி திருமணத்துக்கான யோகத்தை கொடுத்து புத்திர பாக்கியத்துக்கான சந்தான விருத்திக்கான பலம் கொடுத்து அப்ப எத்தனை வருஷங்கள் டிலே ஆயிருந்தாலும் அந்த டிலேக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு பலமோ உற்பத்தி பண்ணி கொடுத்து இந்த மாசம் நல்ல ஸ்டாண்டர்டுக்கான ஒரு பொசிஷன் தொடர்ந்து ஒரு 2-3 மாசமா பாத்தீங்கன்னாவே இந்த துலா ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஒரு விதமான மாற்றங்கள் நம்ம லைஃப்ல அமைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிற விதத்துல பயன்படுத்திக்கணும். அதுவே இந்த மாசத்துல ஒரு 5ல உங்களுக்கு திரிகோண ஸ்தான பலத்துல சனி கூட சுக்கிரன் சேர்ந்து உட்கார்றாரு அப்படின்னு சொல்றப்ப இன்னமும் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு தனபாகிய ரீதியாவோ புத்திரபாகிய ரீதியாவோ நம்ம சொந்த பந்தங்கள் ரீதியாவோ இல்ல ரொம்ப நாளா வில்லங்கத்துல இருந்துச்சு சொத்து பத்து நம்மளுக்கு பூர்வீக சொத்து வருமா வராதா, இல்லை அது மூலியமா எதனாச்சும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, அதுக்கு நம்மளுக்கு சாதகமா எதனாச்சும் ரிசல்ட் வருமா, இல்லை நம்மளுக்கு அண்ணன் தம்பிங்க சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு, அவங்களுக்குள்ளார ஒரு பிரிவினைகள் இருந்துச்சு, சண்டை சச்சரவா இருந்தாங்க, இல்லை அதுக்கு எதனாச்சும் காம்ப்ரமைசன் வருவாங்களா அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே நிச்சயமாக இந்த மாதம் கடைசிக்கு மேலே அப்போ வந்து பார்த்தோம்னா 25ஆம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு ஒரு சகாயமான ஒரு வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்குங்க. அந்த அமைச்சு கொடுக்குற இடத்த மேக்சிமம் பயன்படுத்திக்கங்க. அந்த பயன்படுத்திக்கிற விதத்தினால வரக்கூடிய நேர காலங்களில் உங்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதே நம்ம வீட்டில் முன்னோர்கள் இருக்கிறாங்க, ஒரு முதியோர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு துளாராசியா இருக்கு, நல்ல லைஃபுங்க. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க, ரொம்ப வருஷங்களா என் குழந்தைங்களுக்காக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இனிமேட்டு நான் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இப்பயாச்சும் ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கும். அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களை விட்டுட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சுற்றுலா பயணங்கள் அப்படியே கோயில் கோயிலாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு மேலேன்னு சொல்லலாம். இப்போ எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஒரு சாதக பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமா அமைஞ்சு கொடுக்கும். ஒரே சில விஷயங்கள், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவ ரீதியான செலவினங்கள் வரப்போகுது, மருத்துவ ரீதியான செலவினக்காக எதனாச்சும் முயற்சிகள் பண்ண போறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் எதனாச்சும் ஒரு தடங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா செய்யக்கூடிய ஒரு மெடிக்கல் சார்ந்த துறையிலையோ இல்லை நம்மளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளோ அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எந்த விதத்திலையும் ஹெசிடேட் பண்ண வேண்டாம். முன்னாடியே அதுக்கான முயற்சிகள் எடுத்து அதுக்கான ஒரு செக்யூரான விஷயங்கள் நம்மளுக்கு உடலுக்கு என்ன தேவையோ அதை செய்துக்கங்க. அதுக்கு நேர காலங்கள் பார்க்காதீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இப்ப தேவையான விஷயங்கள்ல எதை செய்தாலும் சாதக பலனா அமையறனால உங்களுக்கு ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் சரி, உடலுக்கு தேவையான ட்ரீட்மெண்டான விஷயங்களாகட்டும் சரி, இது எதை செய்தாலும் இன்னைக்கு இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு நல்ல பலமாவே அமையும். அப்ப பார்க்க போனா இந்த துலா ராசிக்கு வந்து பார்த்தோம்னா 100க்கு ஒரு 80 அல்லது 90% ஒரு பாசிபிலிட்டிஸ் பாசிட்டிவான திங்ஸ் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.